வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி ஆடிப்பெருக்கன்னைக்கு செஞ்சு வச்சு சாமி கும்பிட்ற காப்பரிசி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் காப்பரிசி எல்லாம் செஞ்சதில்லை, செய்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காப்பரிசி சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அஷ்டலட்சுமியும் வரக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லுவாங்க. அதாவது காது குத்தில் ஆரம்பித்து ஒரு பொண்ணு வளகாப்பு சடங்கு, அப்புறம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், இப்படி எல்லா சுப நிகழ்ச்சியிலையும் மாமன் வீட்டிலேருந்து சீராக கொண்டுட்டு போவாங்க இந்த அரிசியை. எங்கள் ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் இது எல்லாமே பாக்கெட் போட்டு சாக்லேட்டு இதெல்லாம் கொடுக்குறது வழக்கமாக இருக்கும். உங்கள் ஊரில் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காப்பரிசியை எப்படி முறைப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சரிசி நான் எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா அரிசியை கிளஞ்சிட்டு நல்லா அழுக்கு மண் இதெல்லாம் இல்லாமல் சுத்தமான அரிசியாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா அரிசி நல்லா ஊறி வந்துட்டுங்க. ஊற வந்ததுக்கப்புறம் இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியை ஒரு 10 நிமிஷம் நல்லா வடித்து விட்டுருங்க. வடித்து விட்டுட்டு நல்லா துணியை ஒரு நிழல் உணர்த்தலாம், அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே ஃபேன் காற்றுல காய வச்சுருங்க. காய வைக்கிறதுனா வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க. ஒரு துணியை விரித்து போட்டு நம்ம எப்படி அதிரச மாவுக்கெல்லாம் இடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி காய வைப்போமோ அந்த மாதிரி காய வைக்க வேண்டியது தாங்க. நான் ரூம்லேயே வேஷ்டி துணியை விரித்து போட்டு அதில் காய வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டு பால்கனி, அதனால் கொஞ்சம் வெயில் அரை வெயில் அடிக்குது. ஆனால் வெயில் அந்தளவுக்கு இல்லை. நான் ஃபேன் காற்றை போட்டு ஒரு அரை மணி நேரம் காய வச்சிங்கன்னா நல்லா பதமாக காஞ்சிரும். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ இது காய வைக்கிற நேரத்துலேயே மற்ற பொருளெல்லாம் நான் காமிச்சிட்றேன். இது 3 டேபிள் ஸ்பூன் நான் எள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு 300 கிராம் மண்டை வெல்லம், ஏலக்காய் நான் நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 ஏலக்காய் 15 ஏலக்காய் இருக்கும், நான் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ அரை மூடி தேங்காவை பல்லாக கீறி வச்சுருக்கேன். இந்த தேங்காவை நிழல் உணர்த்தி வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அரிசியை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. காய வைக்கிறதுனா இந்த மாதிரி கையில் ஒட்டணுங்க. நம்ம கையில் இப்படி எடுத்து பிடிச்சோன்னா அந்த அரிசி நம்ம இப்படி கீழே போட்டதுக்கப்புறம் 1 2 கையில் ஒட்டி இருக்கணும். இதுதான் பக்குவம். கையை அரிசி எடுத்து அப்படி தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இதமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த அரிசி செய்யும்போது நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வரன்னு இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நான் மாவை அரைச்சிட வேண்டாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு விரலால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். குருணையாக இருக்கணும், அதாவது அரிசி 1 2மா உடஞ்சிருக்கணும். அதே சமயம் முழு அரிசியாக இருக்கக்கூடாது. முழு அரிசியாகவும் சில பேர் கிளறுவாங்கங்க. அது அந்த அளவுக்கு நமக்கு சாப்பிட முடியாது. எங்கள் ஊர் பக்கங்களில் இப்படி தான் கிளறுவாங்க. நல்லா உடச்சிட்டு அரிசியை உடச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சுற்று விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் வறுத்துடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் எள்ளை வறுத்துக்கலாம். எல்லாமே தனித்தனியாக வறுக்கணுங்க, ஒன்றா போட்டு வறுத்துறாதீங்க. எள் நல்லா படபடன்னு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன், கரெக்டாக இருக்கும். இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக செய்யணும். அப்போ 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் இந்த அரிசி கெட்டே போகாதுங்க. இப்போ 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா செவக்கவே வறுத்துருங்க. அதே சமயம் கருகிராமல் வறுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் தேங்காவை போட்டுக்கலாம். நான் 1 மூடி தேங்காய், அந்த மூடி அளவில் அந்த 1 மூடி தேங்காவை அப்படியே பல்லாக கீறி வச்சுருந்தேன். நல்லா நெத்து தேங்காவாக இருந்தால் ஓகே. ரொம்ப இளம் தேங்காய் வேண்டாம், ஏன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்லா சுருளை வதக்கிடுங்க. இந்த தேங்காய் நல்லா அதுலேருந்து ஒரு புகைச்சல் வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கி எடுக்கணும். அதில் உள்ள தண்ணி பத்தெல்லாம் போயிட்டு நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். எல்லாமே தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு 300 கிராம் வெல்லம் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அதை ஒரு பேனில் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம இப்போ கொதிக்க விடலாம். இதுக்கு பாகு பதம் கம்பி பதம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படி எடுத்து உருட்டினோன்னா உருட்ட வரணும், அதுதான் பக்குவம். இப்படி பாருங்கள், இப்படி எடுத்து நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சொட்டு சொட்டாக விழணும். சொட்டு சொட்டாக விழுந்துச்சுன்னா இது பக்குவங்க. நான் எடுத்து தண்ணிலையும் போட்டு காட்டுறேன். ரொம்ப கம்பி பதம்லாம் வேண்டாங்க. அப்படியே நல்லா கொழகொழப்பாகவும் சற்று உருட்டுறதுக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும்.
ஜெல்லி மாதிரி இருக்கணும். ரொம்ப கம்பி பதம் எடுத்துட்டிங்கன்னா அரிசி வந்து சாப்பிட்றப்ப கடுக்கு முடுக்குன்னு இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த பாகு காய்ச்சறது மட்டும் கொஞ்சம் பக்குவமாக இப்போ செஞ்சிட்டிங்கன்னா இந்த அரிசி வந்து 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. இப்போ பாகை காய்ச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அரிசி அகலமான பாத்திரத்தில் அதிலே போட்டுட்டு இதில் தேங்காவை, வறுத்த தேங்காவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எள்ளு, பொட்டுக்கடலை, வறுத்த தேங்காய், ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது பெருசாக ஒன்றும் வேலை இல்லைங்க. இந்த அரிசியை கழுவி காய வச்சு உடைக்கிறது மட்டும்தான் ஒரு ப்ராசஸ்ஸு. மற்றது எல்லாமே சிம்பிளான வேலை தான். இப்போ பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஏலக்காய், எள்ளு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாகு ஊற்றுறதுக்கு முந்தி நல்லா கையால் கிளறி விட்டுருங்க. ஏன்னா பாகு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரே இடத்துல எல்லாம் இருந்த மாதிரி இருக்கும், பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நல்லா அப்படி கையால் கிளறி கொடுத்துட்டு இப்போ பாகை இதில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா சில அரிசி வந்து அப்படியே நிறைய வாங்கும். நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு 300 கிராம் தாங்க வெல்லம் எடுத்திருக்கேன். இதிலே நான் எவ்வளோ பாகு ஊற்றுனேன், மிச்சம் எவ்வளவு வச்சேங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஏன்னா சில அரிசி வந்து அவ்வளோவா பாகு வாங்காது. அரிசி ஓரளவுக்கு ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா ரொம்ப சலசலன்னு போயிடும். அதனால் நான் பக்குவமாக காய வச்சுருங்க. மிச்சம் நான் வந்து இருக்கிற இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டேங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொலப்பாக வந்துடும். நம்ம எடுத்து பாக்கெட் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை சாமி கும்பிட்றப்ப எடுத்து வச்சு சாமி கும்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் மிச்சம் பாகு இவ்வளவு இருக்குங்க. நான் வச்சுட்டேன், எல்லாத்தையும் ஊற்றலை. எல்லாத்தையும் ஊற்றினோன்னா ரொம்ப தொரன்னு ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் அது இழுத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா பொலன்னு உதிர்ந்து வந்துடும். அந்த பாகை நல்லா குடிச்சிக்கும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பொலன்னு வந்திருக்கு. இன்னும் இருக்க நல்லா பொலன்னு வரும். இந்த அளவுக்கு பாகு காய்ச்சி ஊற்றினா போதும். நிறைய 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ பாகு ஊற்றுனீங்கன்னா அப்படியே சொலன்னு ஆகிடும், ரொம்ப நல்லா இருக்காது, கெட்டும் போயிடும். இந்த மாதிரி அளவில் நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஆடிப்பெருக்கன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே செஞ்சு நீங்கள் ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம், கெட்டே போகாது. 10லேருந்து 15 நாள் வரைக்கும் இருக்கும். நீங்கள் இன்னும் நிறைய செய்யணுன்னா 1 மாதம் அளவுக்கு நல்லா பாகை நல்லா முருகலாக விட்டு நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கெட்டே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது தாலி பிரித்து கோக்குற அன்னைக்கும், இல்லை ஆடிப்பெருக்கு அன்னைக்கோ, இல்லை நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கும் மற்ற சுப நிகழ்ச்சிகள் நிறைய வீட்டில் செய்வாங்க. ஆனால் எங்கள் ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் இது வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு செய்வாங்க. அஷ்டலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருங்கிறது ஒரு ஐதீகம். பாரம்பரியமான அந்த காப்பரிசி ரொம்ப வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதை நான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லான முறையில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.